ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார நம்பர்னே தெரியல தாசனா. அதேதான் கைஸ், தமிழ்நாட்டில் இப்போ பெரிய பாலிடிக்ஸ்னா என்னன்னு இப்போதான் தெரியும். நிறைய பேர் பாய்சனை கக்கிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் வந்துட்டு சின்ன பையன் அந்த அளவுக்கு பாலிடிக்ஸ் பத்தி தெரியாது. பட் இப்போ நடக்குது இல்லையா ஒரு பாலிடிக்ஸ், விஜய் உள்ள என்ட்ரான நடக்குது பாத்தீங்களா, அந்த பாலிடிக்ஸ் தான் கைஸ் ரியல் பாலிடிக்ஸ். சரி, ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்ல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, டிஎம்கே வெர்சஸ் டிவிகே. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. நான் இப்பவே சொல்லிடுறேன், நான் யாரையும் அடிக்கலாம் போறது இல்ல, யாரையும் டிஃபெண்ட் பண்ணி பேச போறது இல்ல, யாரையும் சப்போர்ட் பண்ணியும் பேச போறது இல்ல. இது ஒரு டிஸ்க்ளைமர். யாரையுமே நான் இங்க வந்துட்டு தப்பா பேச வரமுல, யாருக்கும் சப்போர்ட் பண்ணியும் பேச வரமுல. ஆரம்பிக்கலாங்களா தம்பி? முதல் இது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னா, டிவிகே, அதாவது தாவேகா அந்த கட்சியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா. நம்ம விஜய் அண்ட் த்ரிஷா இவங்க 2 பேரும் போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணாங்க. அந்த டைவர்ஸ் பிரச்சனைலாம் ஓடிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் அப்போ ஓடிட்டு இருந்துச்சு. அப்ப நிறைய பேர் வந்துட்டு விஜய் வந்துட்டு இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் அக்யூசியேஷன் ஒன்று வச்சாங்க. அவர் பண்ணது தப்பு, பட் அதை வச்சே அவரோட கேரக்டர் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்றதும் தப்பு. அவர் ஃபியூச்சர்ல சிஎம் ஆகிறாரு, ஆகல, ரூல் பண்ண போறாரு, பண்ணல. பட் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்துட்டு ரூல் பண்ணா நம்ம நாட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாங்க. அந்த இடத்துல திஷாவை கூட்டு வந்தது 2 விஷயமா எடுத்துக்கலாம். ஒண்ணு வந்துட்டு நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்றது, இன்னொன்று வந்துட்டு நாங்க எதுக்குமே பயப்படல, ஏன்னா நாங்க தப்பே பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்றது. இந்த மாதிரி 2 விஷயமா அதை எடுத்துக்கலாம். இதெல்லாம் எதுக்கு? ஏன் எனக்கே இந்த விஷயத்தை பத்தி பேசணுன்ற அவசியமே இல்லை. அவரோட பர்சனல் லைஃப். அதே மாதிரிதான் உங்ககிட்டயே சொல்லிக்கிறேன், வேற யார்கிட்டனாலும் சொல்லிக்கிறேன், அது அவரோட பர்சனல் லைஃப். அதுக்கும் பொலிட்டிக் லைஃப் கூட கொண்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். அது அவரோட பர்சனல் லைஃப், அது அவர் ஃபேஸ் பண்ணிக்குவாரு. பட் பொலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லா பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. இதை வச்சு ஒரு கேரக்டர் ஜட்ஜ்மெண்ட் அவங்க பண்றாங்க, அது ரொம்பவே தப்பு. அண்ட் இப்போ கொஞ்சம் ரியல் பாலிடிக்ஸை பேசுவோமா. ஏன்னா வந்துட்டு கரூர் இன்சிடென்ட், அந்த கரூர் இன்சிடென்ட்ல 40 பீப்புள்ஸ் கிட்ட இறந்து போயிருக்காங்க. இப்போ கூட நிறைய பேர் அதுக்காண்டி சண்டை போட்டு தான் இருக்காங்க. விஜய் வந்துட்டு கொலை பண்ணிட்டு போயிட்டான், திரும்பி கூட வரல. திரும்பி வரதுக்கு எப்படி அவங்க வந்துட்டு ஒத்துப்பாங்க? மறுபடியும் இருந்தா அங்கனக்குள்ள அதே மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடக்க செய்யும். அப்புறம் மறுபடியும் அந்த பழையதுக்கு விஜய் மேல போடுவீங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு இப்போ ரூலிங் பார்ட்டி யாரு? டிஎம்கே தான் கவர்மெண்ட் தான் இதெல்லாம் எடுத்து பார்க்கணும். கண்டிப்பா அவங்க தான் எடுத்து பார்க்கணும். இவ்வளவு பேர் வராங்க, அவங்களுக்கான பாதுகாப்பு கண்டிப்பா கொடுக்கணும். உடனே அதுக்கு ஒரு முட்டு கொடுத்தாங்க. என்னன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு இவ்வளவுதான் வருவாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவர் ஒரு ஆக்டரு, அது மட்டும் இல்லாம இப்போ பொலிட்டீஷியன் ஆயிட்டாரு. ஏற்கனவே அவருக்கு நிறைய கூட்டம் வருதுன்னு தெரியுது. அண்ட் அதனால எதுக்கு அந்த சின்ன ரூட்ல இவ்வளவுதான் வருவாங்கன்னு நினைச்சு நீங்க ஏன் அப்படி கொடுத்தீங்க? அண்ட் அது போக தேர்ட் ஒன் என்னன்னா, ஸ்டாம்பேட்ல வந்துட்டு நிறைய பேர் இறந்து போனாங்க. நிறைய பேர் மூச்சு திணறி போராடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களை அங்கனக்குள்ள இருக்க ஹாஸ்பிட்டல்ல சேர்க்காம ரொம்ப தூரம் கிலோமீட்டர் தள்ளி போய் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல ஏன் கொடுக்கணும்? இதுதான் ரியல் பாலிடிக்ஸ். இந்த மாதிரி விஜய் சுத்தியும் விஜயோட கட்சியை சுத்தியும் நடந்துட்டு தான் இருக்கு. அண்ட் மறுபடியும் சொல்றேன், இது வந்துட்டு நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணியோ, டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணியோ, இல்லை டிஎம்கேக்கு வந்துட்டு ஆப்போசிட்டாவோ பேசல. ஒரு நியூட்ரலான மேனா சொல்றேன். இது முழுக்க பொறுப்பு வந்துட்டு கவர்மெண்ட் தான். அதுக்குன்னு விஜய் அந்த இடத்துல தப்பே பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. அந்த இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளவு பேர் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய பேர்த்த மென்ஷனும் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி யாரும் பேபிஸ், அப்புறம் லேடிஸ், பிரெக்னன்ட் லேடிஸ் யாருமே வராதிங்க அப்படின்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்படின்னு மென்ஷன் பண்ணியும் இப்ப வராங்கன்னா, அப்ப அது வந்துட்டு பப்ளிக்கோட தப்பா? பப்ளிக் தான் இப்ப வந்துட்டு தப்பு பண்ணிட்டாங்கன்னு அங்க வந்தவங்களை ஃபுல்லா தூக்கி உள்ள போட்டுற முடியுமா? இப்போ நடந்துட்டு இருக்க ஒரு ரீசெண்டா ஒரு இன்சிடென்ட் நேற்று நைட்டு தான் பார்த்தேன். அந்த டிவிகே மெம்பர்ஸ் மீட்டிங் நடக்கிற அந்த இடத்துல வந்துட்டு ஏதோ பாட்டில்லாம் தூக்கி எரிஞ்சாங்க, லேடிஸ் மேலாம் எரிஞ்சாங்க. அவனை கடைசியில புடிச்சிட்டு போயிட்டாங்க. இதுக்கு இந்த அளவுக்கு ஏன் இப்படி பண்ணணும்? ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க நம்ம அப்ரிஷியேட் பண்ணணுமே தவிர அது உங்களுக்கு ஆப்போசிட்டா எவ்வளவு விஷயம் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அந்த இடத்துல ஓப்பன்டாக சொல்றேன். ஏன்னா வந்துட்டு இது யார் பண்றாங்க, என்ன பண்றாங்க நிறைய பேருக்கு தெரியும். அண்ட் அப்படி இருந்து நிறைய பேர் வாய்தான் இருப்பாங்க. ஷோல்டர்ல அடிச்சிருக்காங்க. திமுகவுடைய இந்த சதி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். நிறைய பேர் அவங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணாங்க. பொலிட்டிக்கல் ரிலேட்டட் இன்சிடென்ட் வந்துட்டு நிறைய பேர் யூடியூப்லயே அவங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணாங்க. பட் இது என்னோட ஒப்பீனியன், கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்கடா. என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் நான் சொல்ல முடியும். புத்தர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் புத்தர் சொல்ல முடியும். நீங்க சொல்றது தான் புத்தர் சொல்லணும். புத்தர் சொல்றதுல நியாயம் இருக்கா, ரைட் இருக்கான்ற இடத்துல நான் வரல. I seek and I want a change in தமிழ்நாடு பாலிடிக்ஸ். தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ஒரு சேஞ்ச் நடந்தே ஆகும். நான் அதை வந்துட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட்டை பேஸ் பண்ணி கொண்டு போகலான்னு பார்த்தா நம்மளையும் சீரியஸாக பேச வச்சுருவாங்க போல. சரி வாங்க, இப்போ வந்துட்டு டிவிகேவோட இஷ்யூஸ் அதெல்லாம் பற்றி கொஞ்சம் பேசியாச்சு. நெக்ஸ்ட் டிஎம்கேக்கு தான் போகுமா? I hate your taste in music. Don't care. டிஎம்கே பொறுத்த வரைக்கும் டிஎம்கேல இருக்கவங்க தான் அவங்களுக்கு அழிவு காரணமே. ஏன்னா வந்துட்டு டிஎம்கேல இருக்க அந்த பொலிட்டிஷியன்ஸ் ரொம்ப சரியில்லை.
எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்துட்டு மனு ஏதோ கொடுக்குறாங்க, அவங்க கொடுக்கறத வாங்கி வச்சுக்கணும், அவங்க மண்டையிலே அடிக்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு இந்த பொது மேடைன்னு ஒன்று போட்டு ஒருத்தவருக்கு பாராட்டெலாம் கொடுத்தாங்களே, அவரு கூட ரொம்ப கேவலமாக பெண்களை இழிவுபடுத்தி பேசியிருப்பாரு. அந்த வீடியோ கூட நான் போடுறேன். அந்த ஆள் கூட தெரியும், அந்த ஆள் நிறைய மீம் டெம்ப்ளேட்லாம் வந்துட்டு இருந்தாப்புல. என் வாயில எவன் நிக்கிறானோ அவன் அதோட காணாம போயிடுவான். அந்த அதுக்கடுத்து சேகர் பாபு, மேயர் பிரியா அப்படின்றவங்க இவங்க 2 பேர் பயங்கரமா அடி வாங்கினாங்க. மீம் டெம்ப்ளேட்லாம் போட்டு பயங்கரமா அடி அடிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் டிஎம்கே கட்சிக்குள்ளேயே இருந்துட்டு நிறைய விதமான தப்புகள்லாம் பண்றாங்க. அது வெளியே நம்மளுக்குமே தெரியுது. பட் அதை பத்தி யாருமே ஏன் ஷேர் பண்ண மாட்டாங்கன்னு தான் தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு கைஸ். பொலிட்டிக்ஸை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். கடைசியில் என்னையே பொலிட்டிக்ஸ் பேச வச்சிட்டீங்களா? இது நான் வந்துட்டு பொலிட்டிக்ஸ்லாம் பேசல. இந்த இடத்துல இதெல்லாம் நடக்குது, இப்படி ஒரு தப்பெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது. பட் அப்படி இருந்தும் நம்ம வந்துட்டு மறுபடியும் நான் விழுந்த குழியிலே தான்டா மறுபடியும் விழுவேன் அப்படின்னு சொல்றது உங்களோட முட்டாள்தனம். சரி மக்களே, இதுக்கு மேலே ரொம்ப பேசினா வந்துட்டு வீடியோ எங்கெங்கேயோ பேச வேண்டியதாக இருக்கும், நிறைய பேர் இழுத்து பேச வேண்டியதாக இருக்கும். அதனால் ரொம்ப இந்த பொலிட்டிக்கல் டாபிக் வந்துட்டு நான் சும்மா தொட்டுட்டு போகலான்னு தான் நினச்சேன். ஆனால் தொட்டா உள்ளே போய்கிட்டே இருக்கு. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த இடத்துல நான் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணியோ இல்லை டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணியோ நான் பேச விரும்பல. ஒரு நியூட்ரலான மேனாக இருந்துட்டு தான் சொல்கிறேன். இந்த நிறைய பேர் சொன்னாங்க த்ரிஷா விஜய் பண்ணதெல்லாம் வந்துட்டு தப்பு, கூட்டு வந்ததெல்லாம் தப்பு. அவங்களோட பர்சனல் லைஃப் அது போட்டோம். பட் இப்போ நடக்குதுன்றது ஒரு ரியல் பாலிடிக்ஸ். நம்மளுக்கு வந்துட்டு இப்போ நம்மளை யார் ரூல் பண்ண போகிறாங்க அதுதான் நம்மளுக்கு தேவை. மற்றபடி அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படியோ வாழ்ந்துட்டு போகிறாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. சரி மக்களே, ஓட்டை குத்தும் போது பார்த்து குத்துங்க, இல்லாட்டி அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம தான் குத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். அண்டு இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். இப்படியோ எடிட் பண்ணால் அந்த வீடியோ எப்படி ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் கூட வருமானு தெரியல. ஏன்னா நிறைய விஷயம் பேசியிருந்தேன், அதெல்லாம் கட் பண்ணி தான் போட போகிறேன். ஓட் போடுறப்ப கொஞ்சமாச்சும் யோசிச்சு போடுங்க, அதுதான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்களும் ஒரு நல்ல முடிவே எடுங்க. அண்ட் cheers guys.